अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातुहू। ईमान मुजमल आमन्तु बिल्लाहि कमा हु बिअस्माइहि व सिफातिहि व क़बिलतु जमीअन वला अहकामि व अहकामि रसूलिहि। பொருள் ஈமான் முஜ்மல் ஆமன்து பில்லாஹி கமா ஹுவ பிஅஸ்மாஇஹி வ சிஃபாத்திஹி வ கபில்து ஜமீஅ அஹ்காமிஹி வ அஹ்காமி ரசூலிஹி. பொருள் அல்லாஹ் தன் திருப்பெயர்களுடனும் தன் சிறப்பு தன்மைகளுடனும் எவ்வாறு இருக்கிறானோ அவ்வாறே அல்லாஹ்வை நான் ஒப்புக்கொண்டேன். இன்னும் அவனுடைய கட்டளைகள் அவனது திருத்தூதரின் கட்டளைகளையும் அனைத்தையும் நான் ஒப்புக்கொண்டேன். இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹவைக்கும். பொருள் நிச்சயமாக முஃமின்கள் அனைவரும் சகோதரர்களே. உங்களுடைய சகோதரிக்கிடையில் சண்டை ஏற்பட்டால் சமரசம் செய்து வையுங்கள். ஒற்றுமையை பற்றிய திருவசனம் எது? வக்துஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. பொருள் முஃமின்களே, நீங்கள் அல்லாஹ்வின் கயிற்றை பிடித்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், பிரிந்து விட வேண்டாம். குர்ஆன் ஓதுவது கஷ்டமா? வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லிذிக்ரி ஃபஹல் மின் முத்தகிர். பொருள் நிச்சயமாக இந்த குர்ஆனை ஓதுவதற்கு லேசாக வைத்துள்ளோம், சிந்தித்து உண்ணபவர் எவரேனும் உண்டா? எதை பரப்ப வேண்டும்? அஃஷு ஸலாம பைனக்கும். பொருள் உங்கள் மத்தியில் சலாமை பரப்புங்கள், அதாவது அஸ்ஸலாமு அலைக்கும். எது ஈமானின் கிளை? அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். பொருள் வெட்கம் கொள்வது ஈமானின் ஒரு முக்கிய கிளையாகும். எந்த கை மேலானது? அல் யதுல் உல்யா கைரும் யதிஸ் சுஃப்லா. பொருள் மேலிருக்கும் கை கீழிருக்கும் கையை விட மேலானது, அதாவது கொடுக்கும் கை வாங்கும் கையை விட மேலானது. உலகில் முதலில் படைக்கப்பட்ட மனிதர் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகில் முதலில் படைக்கப்பட்ட பெண் யார்? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இறுதியாக வந்த நபி யார்? நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோயாளியை சந்தித்தால் ஓதும் துஆ. லா பஅஸதஹு இன்ஷா அல்லாஹ். லா பஅஸதஹு இன்ஷா அல்லாஹ். தஹூருன் இன்ஷா அல்லாஹ். பொருள் கவலை வேண்டாம், அல்லாஹ் நாடினால் இந்த நோய் உன் பாவங்களை சுத்தப்படுத்தும். நோயாளி குணமடைய ஓதும் துஆ. اللهم أنت الشافي لا شفاء إلا شفاؤك شفاء لا يغادر سقما. பொருள் அல்லாஹ்வே, நீயே சுகமளிக்கிறவன், உன்னுடைய நிவாரணம் தவிர வேறு நிவாரணம் இல்லை. அந்த நிவாரணம் எந்த நோயும் விட்டுவிடாது, அனைத்தையும் போக்கிவிடும். ஜம்ஸம் தண்ணீர் குடிக்கும் போது ஓதும் துஆ. اللهم إني أسألك علما نافعا ورزقا واسعا وشفاء من كل داء. பொருள் அல்லாஹ்வே, நான் பலன் தரும் கல்வியையும் தாராளமான உணவையும் எல்லா நோய்களின் சுகத்தையும் முன்னிடத்தில் வேண்டுகிறேன். குர்ஆன் ஷரீஃப் ஓதுவதனுடைய ஒழுக்கங்கள் முதல் 5 ஒழுக்கங்கள் சொல்லுங்கள். 1. உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தமாக இருக்க வேண்டும். 2. ஒழுவுடன் இருக்க வேண்டும், ஒழு இல்லாமல் குர்ஆன் தொடரக்கூடாது. 3. குர்ஆன் ஷரீஃப் ஓதும் போது மிகவும் ஒழுக்கமான முறையில் அமர வேண்டும். 4. குர்ஆன் ஷரீஃபை ரயாமில் மேல் வைக்க வேண்டும். 5. குர்ஆன் ஷரீஃபுக்கு மேலுடை அணிய வேண்டும். உஸ்பூஉன் வீக் வாரம். வதன் டுமாரோ நாளை. சமாஉன் ஸ்கை வானம். பர்குன் லைட்னிங் மின்னல். காற்று. ரேஹுன் காற்று. 8. சமானியத்துன் 8. அஸ்ஸலாமு அலைக்கும்.